காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களே, நாம் தேநீர் இடைவெளிக்கு முன்பாக நம்முடைய சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்பெறுகிற இந்த செந்நெறியானது அறம் கடந்த பக்தி, பக்தியினுடைய முதிர்வாகிய தத்துவ ஞானம் என்ற வரிசையில் அமையப்பெற்றிருப்பது என்பதை பற்றி ஒருவாறு நாம் ஒரு அடிப்படையை சிந்தித்திருக்கிறோம். இனி சைவ சித்தாந்தம் அப்படிங்கன்னா என்ன, அதை முதல்ல தெரிந்து கொள்ளணும். அதனுடைய அடிப்படை ஒரு தலைப்புச் செய்தியாக நாம் அறிந்து கொண்டு அதன் பிறகு அவற்றுடைய விரிவுகளை நூல் வழியாக நாம் படிக்க போகிறோம். இப்போ முதல்ல அந்த பெயருக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள். சைவம் என்ற சொல்லுக்கு சிவ சம்பந்தமானது என்று பொருள். சைவம் என்றாலே சிவ சம்பந்தமானது. இந்த வரிகள் நம்முடைய திருமூல நாயனார் திருமந்திரத்தில் பாடியிருக்கிறார். சைவம் சிவ சம்பந்தமானது என்கிற தொடர் திருமூலருடைய திருவாக்கில் அமையப்பெற்றிருப்பது. எனவே சைவம் சைவம் என்று சொன்னால் சிவ சம்பந்தமானது என்று பொருள். அப்போ சிவம் அப்படிங்கிற பொருளை பற்றி படிப்பது தான் சைவம் அப்படின்னு பேர். என்ன சொல்லப்போனால் சிவபெருமானை தலைவனாக கொண்டிருக்கிற நெறி தான் சைவ நெறி அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெறியை சமயம் என்ற பெயரில் சொல்கிற பழக்கம் இருக்கிறது. சைவ சமயம் அல்லது சைவ நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சமயம் என்று சொன்னாலே பக்குவப்படுத்துதல் என்று பெயர். அந்த சைவ சமயம் அப்படின்னு சொன்னால் சமயம் என்ற சொல்லுக்கு பக்குவப்படுத்துதல் என்று பெயர். எதை பக்குவப்படுத்துவது? ஆன்மாவை பக்குவப்படுத்துவது, உயிரை பக்குவப்படுத்துகிற நெறி என்று பொருள். அப்போ நாம் இந்த இடத்துல நம்ம ஆழமாக பார்க்கணும். சைவம் சிவசம்பந்தமானது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். சிவம் அவர்தான் ஒரே கடவுள், முழு முதற் கடவுள் என்று சொல்லப்பெறுகிற இறைவன் அப்படின்னு சொல்வது. அந்த சொல்லை இன்னும் விரித்து சொல்லலாம். சிவம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்பது. இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்கிற பொருள் எதுவோ அதுவே இறை, அதுவே பதி. அப்போ இறைவன் என்கிற ஒருவனை தவிர ஏனைய உயிர்கள் என்று சொல்லப்பெறுவன அனைத்தும் பாசத்தோடு சம்பந்தப்பட்டவை. எனவே இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்கிற பொருள் ஒன்று உண்டு என்றால் அது ஒரே ஒரு பொருள், அதுக்கு பேர் பதி என்று பெயர். அந்த பதியாகிய இறைவனை சைவ நெறி சிவம் என்று சொல்லுகிறது. அப்போ சிவம் என்றால் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்பது அப்படிங்கிற சொல்லணும். அடுத்த கேள்வி, அப்போ பாசம்னா என்னன்னு சொல்லணுமா இல்லையா? சிவம்னா இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்பது. அப்போ பாசம்னா என்ன அப்படிங்கும்போது ஆணவ மலம், கன்ம மலம், மாயாமலம் என்று 3 மலங்கள். இந்த 3 வகையான மலங்களில் இருந்தும் இயல்பாகவே நீங்கி நிற்கிற பொருள் எதுவோ அதுவே சிவம். அப்போ பாச தொடர்பு இல்லாதது. ஆக அந்த பதியாகி இறைவனை பாசங்கள் ஒருபோதும் பற்றாது. அதுதான் அவனுடைய தனித்தன்மை. இதுதான் இப்போதைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. அப்போ சைவ நெறி அல்லது சைவ சித்தாந்தம், சைவம் என்றால் சிவ சம்பந்தமானது, சிவம் என்றால் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்பது. அந்த பாசம் என்பது 3 பொருள், ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ சித்தாந்தம், சித்தாந்தம் என்ற சொல்லுக்கு முடிந்த முடிவு என்று பெயர். முடிந்த முடிவு. அப்போ முடிவுன்னு சொல்லாமல் அது என்ன முடிந்த முடிவு?
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். முடிவுகள் மாற்றப்படுபவையும் உண்டு, மாறாதவையும் உண்டு. மாற்றப்படுபவை எவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலகத்தை நிறைய பார்க்கலாம். சிலலாம் முடிவு போல் இருக்கும், அது மீண்டும் தொடங்குவதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நாம் காணுகிற இந்த உலகம் ஒரு நாள் முற்றிலுமாக ஒன்றுமில்லாமல் போகும். அதுக்கு அழிவு, ஒடுக்கம், முடிவு அப்படின்னு பேர். சரி, அப்படி முடிந்து போன உலகம் மீண்டும் வருமா அப்படின்னா ஆம், வரும். அப்போ இந்த முடிவு என்பது முடிந்த முடிவுலாம் இல்லை, இந்த உலகத்துக்கான முடிவு. மீண்டும் அடுத்த ஒரு உலகம் மீண்டும் தோற்றுவிக்கப்படும், நிலைநிறுத்தப்படும், ஒரு கால எல்லையில் ஒடுக்கப்படும். அப்போ முடிந்து தொடங்கி தொடங்கி முடிந்து இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கிறது. இன்னும் வேறு வகையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சில கதைகள், நாவல் போன்றவற்றெலாம் ஒரு ஆசிரியர் எழுதுவார். மக்களிடத்தில் நல்ல வரவேற்பு வரும். அதை பார்த்தோன்னே அவர் பார்த்து இந்த கதைக்கு நல்ல மக்களிடத்தில் வரவேற்பு இருக்கிறது, எனவே 2ஆம் பகுதி அப்படி வெளியிடுவார். முதல்ல எழுதி முடிச்சிருப்பார், அந்த நாவலை முடிச்சிருப்பார். மக்களிடத்துக்கிற அந்த உணர்வை பார்த்து 2வது பகுதி அப்படின்னு வெளியிடுவதை பார்க்குறோம். இதை தான் திரைப்படங்களிலும் பார்க்குறோம். ஒரு படம் எடுப்பாங்க, அது வெற்றி பெறுவது பார்த்த உடனே 2ஆம் பகுதி, 3ஆம் பகுதி அப்படின்னு அடுத்தடுத்த பகுதிகள் வருவதை திரைத்துறையிலும் நம்ம பார்க்குறோம். அப்போ முதல் படம் எடுக்கும்போது அந்த 2.5 மணி நேரத்துக்குள்ளே அந்த கதை முடிந்து விட்டது, அது முடிவு. ஆனால் பின்னாடி மக்களிடத்தில் இருக்கிற வரவேற்பை பார்த்து என்ன பண்ணாங்க, பார்ட் 2 அப்படின்னு 2 எடுத்தாங்க. இப்போ முடிந்த இடத்துலேருந்து தொடங்குது. அப்போ முடிந்த முடிவாக இல்லாமல் தொடங்குச்சு. இப்படி ஒரு உதாரணம் சொல்லலாம். வேறு வகையாக சொல்லணும்னா, விஞ்ஞான உலகம் சொல்பவை முடிந்த முடிவு அல்ல. விஞ்ஞான உலகம் சொல்பவை முடிந்த முடிவு அல்ல. ஏன்? விஞ்ஞான உலகம் காலத்துக்கு ஏற்ப புதிய புதிய அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரும். ஒரு காலத்தில் இந்த உலகம் தட்டையானதுன்னு சொல்லிச்சு விஞ்ஞான உலகம். இன்றைக்கி உருண்டை என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறது. விஞ்ஞான உலகம் அணு என்கிற பொருளை ஒரு காலத்தில் ஏற்கலை. அதன் பிறகு அணுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அணுவை பிளக்க இயலாதுன்னாங்க. இன்றைக்கி அணுவை பிளந்தாச்சு. இன்றைக்கி அதை பிளந்து நாம் படிக்கும்போது 3 தான் படித்தோம். புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படின்னு படித்தோம். இன்றைக்கி படிக்கிற பையன் இன்னும் கூடுதலாக படிக்கிறான். ஏன்? அது இன்னும் கூறாக பிரிச்சுட்டாங்க. அது வேறு வேறு பேரெலாம் சொல்லுவான். நமக்கு அது நாம் அப்டேட் பண்ணி வச்சுருந்தா நாம் அந்த பேரை சொல்லலாம். இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச 3 பேர் தான், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரானோட நாம் நின்றுடுவோம். இப்போ அணு என்ற ஒன்றை ஒத்துக்கொள்ளாத காலம், அணுவை ஒத்துக்கொண்ட காலம், அப்புறம் பிளக்க இயலாது என்ற ஒரு காலம், பிளக்க இயலும் என்ற ஒரு காலம், இதெல்லாம் விஞ்ஞான உலகம் சொன்னது. அப்போ விஞ்ஞானம் சொல்லுகிற ஒவ்வொன்றும் காலத்துக்கேற்ப மாற்றம் பெற்று கொண்டே வருகிறது என்பதை பார்க்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெனீவாவில் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆய்வு கூடம் பல ஆயிரம் கோடிகளை செலவு செய்து ஒரு உண்மையை சொன்னாங்க. என்ன உண்மை அப்படின்னு கேட்டால், இந்த உலகமாகிய உருண்டையை ஒரு அணு இயக்கி கொண்டு இருக்கிறது, அந்த அணுவுக்கு கடவுள் அணு என்று பேருன்னு சொன்னாங்க. கடவுள் இயக்கிறான்னு சொல்லலை. அவன் கண்டுபிடிச்சி இத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்கான்னா, இந்த உலகத்தை ஒரு அணு இயக்குகிறது, அந்த அணுவுக்கு கடவுள்னு பேர். அதனால் அவன் பேர் வைக்கும்போது அந்த அணுவுக்கு கடவுள் அணுன்னு பேர் வச்சுட்டான். இப்போ அவங்க இத்தனை ஆயிரம் கோடியில் அவங்க செலவு பண்ணி கண்டுபிடிக்க முடிஞ்ச உண்மை அவ்வளவுதான். ஆனால் நம்ம மெய்ஞானிகள் 1000 ஆண்டுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை இயக்குவதுக்கு கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டோம். இப்போ கடவுள் அணு வரைக்கும் தான் அவங்க ஆராய்ச்சி வந்திருக்குது. ஒரு நாளைக்கு அணுவை கடந்து கடவுளுக்குங்கிற இடத்த நோக்கி போகும். எப்போ? விஞ்ஞான உலகம். இப்போ போகலை. ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு தெரிகிற பொருளை கொண்டு தான் அவங்க நிரூபிப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் சும்மா அதெல்லாம் சொல்லாதீங்க, காட்டுங்க முதல்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அணுவை பார்க்க முடியாதனால ஒத்துக்காமல் இருந்தாங்க. அப்புறம் மைக்ரோஸ்கோப் வந்துச்சு, ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் அதில் பிளந்து பார்த்து இதெல்லாம் விஞ்ஞான உலகத்தை அதுக்குரிய நுண்கருவிகள் வர வர அதன் நுண்மையை உணர்ந்து கொண்டு ஒத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி கடவுளை
ஏதாவது நுண்கருவி வழியாக காணுகிற வாய்ப்பு கிடைக்குமானால் அவங்க ஒத்துக்குவாங்க. ஆனால் ஒருபோதும் கடவுளை நுண்கருவி வழியாக காண இயலாது, சத்தியமாக பார்க்க முடியாது. அதான் சார் அவ்வளவு கேரண்டியை நீங்கள் சொல்கிறீங்களா? ஆம். ஏன்? நீங்கள் எதை பார்த்தீர்களோ, ஒரு நுண்கருவி வழியாக அணுவை பார்த்தாங்களா இல்லையா? பார்த்துட்டாங்க. இப்போ அந்த அணுவை என்ன பண்ணிட்டாங்க? பிளந்து பிளந்து அப்படியே பல கோடி கூறுகளாக பிரிக்கிறாங்களா இல்லையா? அந்த மாதிரி இவங்க கருவி வழியாக பார்த்தா கடவுளையும் பிளந்துருவாங்க. ஆனால் அவருடைய பிளவுகளுக்கெல்லாம் உட்பட்டவர் அல்ல அந்த கடவுள். எனவே நுண்கருவிகளுக்கு அவர் அகப்படுபவர் அல்ல. எனவே இறைவனை அவங்க என்னைக்காவது பார்க்க முடியுமா? விஞ்ஞானிகள் கருவியை கொண்டு ஒருபோதும் காண இயலாது. அந்த விஞ்ஞானி அந்த விஞ்ஞான கருவியை ஒடுக்கி எடுத்து வச்சுட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு சாதனை, ஆத்ம சாதனை என்கிற ஞானத்தை பெறுவானானால் என்றாவது ஒரு நாள் ஞானத்தின் வழியாக பார்க்கலாம். விஞ்ஞானத்தின் வழியாக பார்க்க முடியாது, மெய்ஞானத்தின் வழியாக இறைவனை தரிசிக்கலாம். விஞ்ஞானி என்னைக்கு மெய்ஞானி ஆவது? அது அவன்பாடு. என்னைக்கு ஆகிறானோ அன்னைக்கு பார்க்கலாம். கடவுளை பார்க்க முடியாது நம்ம சமயம் சொல்லலை. என்னைக்கு நீங்கள் ஞானம் பெறுகிறீர்களோ அன்னைக்கு பார்க்கலாம். நீங்கள் விஞ்ஞான கருவி கொண்டு இறைவனை காணவோ காட்டவோ இயலாது. காட்டுறேன்னு சொன்னாலும் தப்பாக போயிடும், காணுதல் என்பது தவறாக போயிடும். ஒருவேளை அப்படி யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் நம்பிவிடக்கூடாது. வாங்க நான் கடவுளை காட்டுறேன் அப்படின்னா காட்ட முடியாது அப்படிங்கிறத இந்த புத்தகங்கள்லாம் படித்தா தெரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு பல லட்ச ரூபாய் கட்டி ஏமாந்து போக வேண்டியது தான், இல்லைங்களா? ஏன்? அவர் கடவுளை காட்டுறேன்னு சொன்னாருங்க, அதுக்காகத்தான் பணம் கட்டியிருக்கிறேன். அவர் போய் அப்புறம் ஒரு நாளைக்கு போனால் அது காட்டுறேன். இது எப்படி தெரியுங்களா? சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொல்கிறேன். ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சி வரும். ஒரு பெரிய மலை இருக்கும். அந்த மலையை அவர் சொல்லுவார், நான் இப்போ தூக்க போகிறேன் அப்படின்னாரு. எல்லோரும் எப்படா தூக்க போகிறேன், எப்படா எல்லோரும் கூடிட்டாங்க. தூக்கு எப்படி தூக்க போகிறேன்? அட தூக்கி வைங்க, நான் தூக்கிடுவேன்னாரு. யார் தூக்கி வைக்க போகிறா? ஒருத்தரும் இல்லை. அப்போ தூக்கி வைக்க, நீ தூக்கி வச்சா நான் தூக்கிக்குவேன். நான் என்ன சொன்னேன்? நான் தூக்குக்குவேன்னு நான் சொன்னேன்ல. தூக்குறேன்னா என்ன, நீ தூக்கி வைய, நான் தூக்கணும் இல்லையா பாருன்னா யாராலையும் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு இல்லை? அந்த மாதிரி தான் விஞ்ஞானிகள் சொல்லுகிற மெய்ஞானம். அதனால் கடவுளை காட்டுறேன்னு சொல்லி யாராவது பணங்க இது கட்டி ஏமாந்து போயிடாதீங்க. கடவுளை பார்க்குறக்கு பணமெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஏன்? செல்வ செழிப்பில் அவனை காண இயலாது. அவரை எப்படி காணணும்? தவிப்பு தான், அன்பை கொண்டு தான் தேடணும். அன்பு என்கிற ஒன்றை கொண்டு தேடினால் தான் அவன் அகப்படுவானே ஒழிய அவனை கருவிகள் வழியாக பார்க்கலான்னு கருதுனீங்கன்னா அந்த தேடல் பழுதாய் போய்விடுமே அன்றி இறைவனை ஒருபோதும் காட்டாது. இதைத்தான் இந்த நூலில் 14 நூலில் படிக்கணும். இதைத்தான் நம்முடைய மெய்ஞானிகள் விரிவாக கொடுத்திருக்கிறார்கள். எனவே சித்தாந்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா முடிந்த முடிவு. அப்போ விஞ்ஞானம் சொல்லுகிற முடிவுகள் முடிந்த முடிவல்ல, அது முடிவும் மீண்டும் அடுத்த ஒருத்தர் வந்தார், அந்த முடிவில் மாற்றம் பெறும். பிறகு இன்னொருத்தர் வருவார், அவர் இன்னும் கொஞ்சம் மாற்றுவார். இப்படியே அது அவங்க சொல்வது அத்தனை பரிணாம வளர்ச்சி. அவர் சொன்ன ஒரு பரிணாமம், அடுத்து இப்படி அவங்க சொல்லுகிற உண்மை காலத்துக்கேற்ப மாற்றம் பெற்றுக்கொண்டே வருகிறது என்பது தான் அடிப்படைங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மக்கள் விஞ்ஞானத்தின் வழி சொன்னாதான் மெய்ஞானத்தையே நம்புகிற இடத்துல உட்காந்துருக்குறோம். நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் விஞ்ஞானத்தில் கொஞ்சம் பொருத்தி காட்டுங்களேன் பார்க்கலாம், அதை அப்போ தான் ஏன் நம்ம பையன் நம்புவான் அப்படிங்கிற இடத்துல நிற்கிறோம். எனவே விஞ்ஞானம் வேறு, மெய்ஞானம் வேறு. ஏன்? விஞ்ஞானத்தை நம்ம ஏற்போமா? ஆராய்ச்சி பகுதிக்காக ஏற்கலாம், அணுவு பகுதிக்கு விஞ்ஞானம் பயன்படாது. நம்ம ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த மாதிரி ஆராய்ச்சி என்கிற இடத்துக்கு வரும்போது விஞ்ஞான கருவிகளை வச்சு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவரை அறிய முடியுமான்னு கேட்டால் அந்த கருவிகள் இறைவனை காட்டாது. இவ்வளோதான் செய்தி. இதெல்லாம் எப்படிங்கிறத பெண்ணை பார்த்துக்கணும். எனவே இப்போ சைவ சித்தாந்தம் அப்படின்னா சிவ சம்பந்தமான முடிந்த முடிவுகளை சொல்வதற்கு சைவ சித்தாந்தம் என்று பெயர். சித்தாந்தம்னா முடிந்த முடிவு, சைவம் சிவ சம்பந்தமானது. எனவே சிவ சம்பந்தமான முடிந்த முடிவுகளை சொல்வதற்கு சைவ சித்தாந்தம் என்று பெயர். சரி, இதை தோற்றுவித்தவர் யார்?
ஒரு முகமதியருடைய நெறி அப்படின்னா அதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், அவர் தோற்றுவித்தார். கிறித்துவ நெறி அதை தோற்றுவித்தார் அப்படின்னு ஒவ்வொரு நெறிக்கும் ஒவ்வொருத்தங்க தோற்றுவித்தவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி சைவ நெறியை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கு விடை என்னன்னு கேட்டால், இதை தோற்றுவித்தவர் சிவபெருமானே. இந்த நெறிக்கு தலைவர் அவர் தான். இந்த நெறி அவரால் தான் தோற்றுவிக்கப்பட்டது. எனவே சைவ நெறி எப்போது தோன்றியது? என்னைக்கு சிவம் இருந்தோ அன்னைக்கே தோன்றியது. சிவம் எப்போது தோன்றியது? காலமே சொல்ல முடியாதியா, அனாதி. அப்போ சைவ நெறி அனாதியான நெறி என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அவ்வளவு பழமையான நெறிக்கு சொந்தக்காரர்கள் நாம். நமக்கு ஒரு பெருமை என்னன்னு கேட்டால், நீங்கள் நமக்கான பெருமைனா நம்ம தற்புகழ்ச்சி அல்ல, நாம் சார்ந்திருக்கிற நெறி ஒரு பழமையான தொன்மையான நெறியை சார்ந்தவர்கள் என்கிற இருமாப்பு இருக்கணும் நமக்கு. நம்ம வேறு வகையாக சொன்ன வச்சுங்களேன், ஆணவத்தினுடைய முனைப்பாகிய கர்வம் இருக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய நெறியினுடைய பெருமை என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது தெரியலன்னா உங்களுக்கு சிரமமாயிடும். அதனால் இங்கே சைவம் என்பது மிக பழமையான நெறி. எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? சிவபெருமான் என்று இருந்தானோ அன்றே இந்த நெறியும் உண்டு. எனவே சைவ நெறி மிக பழமையான நெறி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். ஆனால் பின்னால் வந்த தாயுமான சாமிகள் இந்த சைவத்தை சொல்லும் பொழுது ராசாங்க சமயம்னு சொன்னார். அவர் சொன்ன பேர் தாயுமான சாமியின் வார்த்தையில் சொல்லணும்னா ராசாங்க சமயம்னு பேர். அப்படின்னா எவ்வளோ பெரிய சமயம் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். எனவே மிக பழமையான நெறி சைவ நெறி அப்படிங்கிறத நினைவில் கொள்ளுங்க. எனவே அவர் சைவ சித்தாந்தம் அப்படின்னு சொன்னால் சிவ சம்பந்தமானது, இதை தோற்றுவித்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்குங்க. சரி, இந்த சைவ சித்தாந்தம் என்கிற இந்த தத்துவ ஞான ஆராய்ச்சிக்குள்ளே வருகிற நாம் ஒரு அடிப்படையாக சிலவற்றை நீங்கள் மனதில் உள் வைத்து கொள்ளணும். அதாவது எந்த ஒரு தத்துவ ஞானமும் ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்தும் தொடங்கணும். அந்த ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள், ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் நம்ம ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது, அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதில் கேள்வி கேட்குறதுக்கு உரிமை வழங்கப்படலை. ஏன்? அப்போ தான் அந்த சமய நெறியை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். அதையும் நான் ஆராய்ச்சிக்கு உட்படுத்துகிறேன் பண்ணால் நீங்கள் அந்த நெறியில் நிற்க இயலாது. இதுதான் ஒரு அடிப்படை. நான் சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த உலகத்தில் பல சமய கோட்பாடுகள் இருக்குன்னு. ஒரு சமயம் சொல்லுகிறது ஒன்றும் இல்லாததிலிருந்து இந்த உலகம் தோன்றியது. நீங்கள் அந்த நெறியை பின்பற்றணும்னா நீங்கள் முதல்ல என்ன, இந்த உலகம் ஒன்றும் இல்லாத வெறும் வெளி அல்லது பால் அப்படின்னு சொல்லப்பெறுகிற ஒன்றிலிருந்து தோன்றியது. அதை நீங்கள் முதல் நம்பணும். அதை நீங்கள் நம்பினா அந்த கோட்பாடு பின்னே சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நீங்கள் நம்ப முடியும். எனக்கு இந்த இடத்துலையே நம்பிக்கை வரலன்னா நீங்கள் அந்த நெறிக்குரிய ஆட்கள் அல்ல. இது ஒரு நெறி. இன்னொருத்தர் சொன்னார், நீ காணுகிற உலகம் ஒரே ஒரு பொருள் தான், நீ காணுகிற பொருள் ஒன்று தான், அந்த ஒன்று தான் பலவாக தெரிகிறது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இது வெறும் தோற்றம். பொருள் ஒன்று தான், ஆனால் காணுகிற பொழுது அது பலவாறு தெரிகிறது. நீ என்ன நினச்சிட்ருக்கிற? பலவாறு தெரிவதனால பலன்னு நினச்சிட்ருக்கிற. இல்லை, ஒன்று தான். அது எது போல் அப்படின்னு கேட்டால், மேலே ஆகாயத்தில் சூரியன் இருக்கிறது. நம்ம முன் பகுதியில் நல்ல அகன்ற பாத்திரங்கள் அப்படி நிறைய வச்சு எல்லா பாத்திரத்தையும் தண்ணீர் நிரப்பி வச்சிங்கன்னா, அப்படி போய் பார்த்தீங்கன்னா இப்போ 100 பாத்திரம் அப்படி தண்ணீர் வச்சுட்டு அந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா 100 சூரியன் தெரியும். ஆனால் சூரியன் 100 ஒன்று தான். அப்படி பாத்திரத்தில் பலவாறு தெரியுது இல்லையா? அது மாதிரி தான் இருக்கிற பொருள் ஒன்று தான், எல்லாத்திலையும் இருப்பதுன்னா பலவாறாக தெரிகிறது. எனவே இருப்பது ஒன்றே. சரியாத்தானே சொன்னார்? ஆம், சரிதான். இது ஒரு நெறி. இப்போ நீங்கள் இதில் இதுதான் சரின்னு பற்றினாத்தான்
இந்த சமய கோட்பாட்டை நீங்கள் பின்பற்ற முடியும். இன்னொரு சமயம் சொல்லுது என்னென்னு, நீ காணுவது மட்டும்தான் உண்மை, நீ எதை பார்க்குறையோ அதுதான் உண்மை, அதை விட்டுட்டு சொர்க்கம்பான் நரகம்பான் நம்பிடாத, இதுக்கு மேலே ஒரு உலகம் இருக்குது, அட போயா நீ வேற இங்கே காட்டு பார்க்கலாம், பார்க்க முடியுதா? இல்லை நான் பார்க்காத நம்ப மாட்டேன். அப்போ நீ என்ன பண்ண, எதாக இருந்தாலும் பார்த்தா தான் நம்புவேன், நில்லு, நீ பார்க்காததை நம்பாத அப்படின்னு ஒரு சமயம் இருக்குது. அவங்க எதை நம்ப மாட்டாங்க? சொர்க்கத்தை நம்ப மாட்டாங்க, நரகத்தை நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் போன பிறப்பு, நீ அடுத்த பிறப்பு, பாவம் புண்ணியம், இதெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்போ இதுவும் ஒரு நெறி. இப்போ இவங்க கோட்பாட்டில் காணுகிற உலகம் மட்டுமே மெய், காணாத பொருள் எல்லாமே பொய். அப்போ அவங்க நீங்கள் காணாத பொருள் எது? கடவுளை காட்ட முடியுமா நீங்கள்? அதான் முதலே சொல்லிட்டீங்களே காட்ட முடியாதுன்னு, அது பொய், அதனால தான் காட்ட முடியாது. அவர் இருந்தால் காட்டியிருப்பில்ல, எனவே கடவுள் இல்லை, எனவே அது பொய், எனவே காட்ட முடியாது. அது ஒரு சமயம், மறந்துடாதீங்க. உயிர்னு ஒரு பொருள் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், உயிர்னு ஒரு பொருள்லாம் இல்லைங்க, அது சும்மா அவங்க உசுறுன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. உயிர் என்ற பொருள் இல்லை. ஏன் காட்டு பார்க்கலாம், இருந்தால் உயிரை காட்ட முடியாது. ஆனால் உயிர் இருக்கா இல்லையானா என்ன சொல்லலாம், உயிர் என்ற பொருள் இருப்பதை உணர முடியும். நீங்கள் அதனுடைய உணர்வின் வழிபட்டது, அதை காட்ட சொன்னோம்னா காட்ட முடியாது. ஏன், உயிர் என்ற பொருள் ஒரு உடம்பு கூட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன்னென்ன குறிப்புகள் புலப்படும், சிம்டம்ஸ், மூச்சு வருதா போகுதா, உடம்புல சூடு இருக்குதா இல்லையா, நாடியில் துடிப்பு பல்ஸ் இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்த்து என்ன சொல்லலாம், உசுறு இருக்குயான்னு சொல்லலாம். ஒரு வேளை சூடு இல்லைன்னா என்ன சொல்லலாம், போயிடுச்சு, பல்ஸ் போயிடுச்சுன்னா போயிடுச்சு, எங்கே போச்சு, ஏதோ ஒன்று உள்ளே இருந்துச்சு போயிடுச்சு. அது என்னது, அது நீ என்னமோ பேர் சொல்லிகிட்டு இருக்கிற, நான் உசுறு போயிடுச்சுன்னு நான் சொல்கிறேன், உசுறுன்னு ஒரு பொருள் நீ தான் சொல்லிட்டு இருக்கிற, நான் உயிர் என்ற பொருளே இல்லைங்கிறேன்றான். இது ஒரு ஆராய்ச்சி. இப்படி தத்துவ உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக பல்வேறு கொள்கைகளை வரையறை செய்திருக்கிறாங்க. உங்களுக்கு அந்தந்த வயதுக்கேற்ப அந்த பக்குவத்துக்கேற்ப அவங்கவுங்க சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கும்போது அதுதான் பிடிக்கும், மற்றதெல்லாம் பிடிக்காது. அதான் பிரச்சனை. இப்போ இது என்னென்னா, அதுதான் பிடிச்சிருக்குது, மற்றதெல்லாம் எல்லாம் போய் அவங்களாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற அன்றைக்கி தான், அடடா இத்தனை நாளாக ஏமாந்து அவர் பின்னாடி போயிட்டோமே, இது பொய்யா இல்லை போச்சு, சரி இது மெய்யா இருக்குமான்னு கொஞ்ச நாள் ஓடுவோம். இப்படியே தேடித்தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேடலில் படிநிலையில் முன்னேறி வரும்போது தான் ஒரு நாள் நல்ல நிலையில் மெய்மையான நிலையை நோக்கி வருவோம். எப்போ வருவோம்? முன்ன சொன்ன மாதிரி அறம் செய்யணும், பக்தி செலுத்தினா உண்மையான தேடலுக்குரிய விடைக்கு வந்து சேரும். அப்போ இந்த இடத்துக்கு வரவுக்கு அதெல்லாம் செய்துட்டு வந்திருக்கிறோம், அறம் செய்திருக்கிறோம், பக்தி செலுத்திருக்கிறோம். அதனால் இன்றைக்கி இந்த உண்மை ஞானமாகிய தேடலை நோக்கி இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொள்ளுங்க. அப்போ இப்படி ஒவ்வொரு சமயங்களும் ஒவ்வொரு கோட்பாடுகளை மையப்புள்ளியாக கொண்டு தான் தொடங்குகிறது. அந்த வகையில் சைவ சித்தாந்தத்தை நாம் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதை அடிப்படையாக கொள்ளணும் அப்படின்னு கேட்டால், 5 பொருள், இந்த 5 பொருளை பற்றிய அடிப்படை நீங்கள் மனதில் வைத்து கொண்டாதான் இந்த சைவ சித்தாந்தம் விளங்கும். இந்த 5 பொருள் எது அப்படின்னு கேட்டால், முதல் பொருள் பதி, இரண்டாவது பொருள் பசு, மூன்றாவது பொருள் பாசம் என்ற வகையில் ஆணவம், நாலாவது கண்மம், அஞ்சாவது மாயை. சொல்ல மட்டும் நினைவு வச்சுங்க, பதி பசு பாசம் என்ற வகையில் 3, பாசம் 3மே பாசம்தான், அதான் ஆணவம் கண்மம் மாயை. இந்த சைவ சித்தாந்தத்தில் இந்த 5 பொருள்களும் யாராலும் தோற்றுவிக்கப்படாத பொருள்கள். இந்த 5 பொருளும் யாரும் படைக்கலை, அது அப்படியே இருக்குது.
இதுதான் இந்த தத்துவ ஞானத்தினுடைய அடிப்படை. அப்போ நான் முன்ன சொன்ன ஒரு சமயம் சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குது, மற்றதெல்லாம் வெறும் தோற்றம், அது அவங்க ஞானம். அது நமக்கு அப்படி இல்லை. நம்ம சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கோட்பாடு என்ன அப்படின்னு கேட்டால், அடிப்படை பொருள்கள் 5. இதை சுருக்கமாக சொன்னால் 3ன்னு சொல்லுவோம். முப்பொருள் உண்மை என்று சொல்வது. முப்பொருள் அப்படின்னா பதி, பசு, பாசம். இந்த 3ஐ பற்றி படிப்பதுக்கு பேர் முப்பொருள் உண்மை என்று பெயர். ஆனால் இந்த 3 விரிச்சிங்கன்னா 5 பொருளாக விரியும். பதி, பசு, ஆணவம், கன்மம், மாயை. இப்போ இந்த 5ம் எத்தகையது அப்படின்னு கேட்டால் அனாதி பொருள். 5ம் அனாதி. இந்த அனாதி என்ற சொல்லுக்கு ஆதி இல்லாதது என்று பெயர். அனாதி இந்த சொல்லை எழுதி வச்சுக்கோங்க, பயன்படும். தத்துவ ஞான உலகத்தில் இந்த சொல் ரொம்ப இன்றியமையாத சொல். அனாதி என்றால் ஆதி இல்லாதது. ஆதி என்று எதுக்கெல்லாம் சொல்கிறோமோ அதுக்கெல்லாம் அந்தம் உண்டு. ஆதி சொன்னீங்கன்னா அந்தம், ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அப்போ ஒரு பொருளுக்கு தொடக்கம் சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு முடிவு சொல்ல வேண்டும் என்பதனால இந்த 5 பொருளும் தொடக்கம் இல்லாத பொருள்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்று இறைவன் இருந்தானோ அன்றே உயிர்கள் இருந்தன, என்று உயிர்கள் இருந்தனவோ அன்றே ஆணவம், கன்மம், மாயை என்கிற பொருள்களும் இருந்தன. இதுதான் தத்துவ ஞானத்தில் நமக்கு இன்றியமையாத ஒன்று. இப்போ மற்ற சமயங்கள் என்ன சொல்லுங்கிற ஆராய்ச்சி இப்போ நமக்கு வேண்டாம். நாம் என்ன சொல்கிறோங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 பொருள்களும் அனாதி பொருள், ஆதி இல்லாதது. அப்போ நீங்கள் என்ன, இறைவனை யாரும் தோற்றுவிக்கவில்லை. இது முதல் அடிப்படை. ஏன் நீங்கள் பொதுவாக உலகியலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தொண்டர்கள்லாம் கூடி இவர் தான் தலைவர்னு தீர்மானிப்பாங்க. ஒரு அரசியல் இயக்கம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல உறுப்பினர் சேர்க்கை நடக்கும். சேர்ந்த பிறகு எல்லாரும் கூடுவாங்க. கூடி அந்தந்த மாவட்டத்துக்கு ஒரு பொறுப்பாளர். அவர் யார்? மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் அப்படிங்கிற மாதிரி வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் அப்படி ஒரு போஸ்டிங்கை போட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுக்க ஒரு 100 பேர், 200 பேர், 1000 பேர்னு போஸ்டிங் போட்டுருவாங்க. இப்போ இவங்கெல்லாம் இங்கே கீழே இருக்கிற ஆட்கள்லாம் கூடி தங்கள் வட்ட தலைவர் இவர் தான், எங்கள் வட்டத்தின் தலைவர் இவருங்க அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. இந்த வட்ட தலைவரெல்லாம் கூடி நின்று மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. மாவட்ட தலைவரெல்லாம் கூடி நின்று யார்? அந்த இயக்கத்துக்கு இவர் தான் தலைவர்னு தேர்ந்தெடுப்பது. இதாங்க அரசியல் சட்டம் சொல்லுகிற கூறு. அது சட்டத்தை பைலா போட்டு நீங்கள் எப்படி வேணால் மாற்றிக்கிறது என்பது வேறு. எல்லாம் அவர் எழுதி மேலே போய் உட்காந்துட்டு இவர் தான் தலைவர், எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்குவாங்க அப்படி மாதிரி கையெழுத்து வாங்கிறது வேறு. ஆனால் சட்டத்தினுடைய பார்வையில் தொண்டர்கள் கூடி தான் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு அறக்கட்டளை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 பேர் ஒரு அறக்கட்டளை வைக்கிறீங்கன்னா 9 பேர் கூடி இவரை நாங்கள் ஏகமனதாக தேர்வு செய்து கொண்டோன்னு பைலாவில் பாஸ் பண்ணணும். அல்லது இதில் 2 பேர் நின்றார்கள், நாங்கள் வாக்கெடுப்பு நடத்தினோம், அதில் 9 பேர் 5 பேர், ஏன் பாதிக்கு பாதி மேலே 5 பேர் 4க்கு மேலே யார் வாக்கு பெற்றார்களோ அவர் தலைவர் தேர்வில் வெற்றி பெற்றார். எனவே இவர் எங்கள் அறக்கட்டளையினுடைய தலைவர். ஆக இதுவும் தேர்வு செய்யப்படுவது தான். ஒன்று நீங்கள் எல்லாரும் கூடி ஏக மனதாக மாற்று கருத்து இல்லாமல் இவர் தலைவர் என்று எல்லோரும் ஒப்புதல் கொடுப்பது, அல்லது அதில் தேர்வு வைத்து அதில் வாக்கு கொடுத்து அதிக வாக்கு பெற்றவரை அப்போ இதுவும் யார் தேர்ந்தெடுக்கிறார்? தொண்டர் தான். அப்போ தொண்டர்கள்லாம் கூடி யாரை தேர்வு செய்கிறாங்க? தலைவரை தேர்வு செய்கிறார்கள். அது மாதிரி உயிர்கள் என்று சொல்லப்பெறுகிற நாமெல்லாம் கூடி நமக்கு ஒரு தலைவர் வேண்டும் ஐயா அப்படின்னு சொல்லி சிவபெருமான நம்ம தலைவராக தேர்வு செய்தோமா என்ன? இல்லை இல்லை, தொண்டர்கள் கூடி ஆன்மாக்கள் கூடி தலைவரை கண்டுபிடிக்கல. ஏன்? அவன் தனித்துவம் மிக்க தலைவனாகவே எப்போதும் இருப்பவர் அவர். எனவே நாமெல்லாம் கூடி கடவுளை உருவாக்கலை. நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, கடவுளை இவர்கள் உருவாக்கி கொண்டார்கள் அப்படிலாம் இல்லை. சைவ நெறியில் சிவபெருமான் யாராலும் உருவாக்கப்பட்டவன் அல்ல. ஏன்?
அவன் அனாதிகாலம் தொற்று இயல்பாகவே தலைவனாக நிற்கக்கூடிய தனித்துவம் மிக்கவன். நான் அவரை தலைவர்னு சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது. ஏன் நீங்கள் அதுக்கு தலைவருக்கு என்ன இலக்கணம் சொல்கிறீங்களோ அந்த இலக்கணம் அவருக்கு பொருந்தும். எனவே ஒப்பற்ற தலைவனாக இருப்பவன் என்ற நிலையில் நம்ம பார்க்கிறோம். எனவே பதிப்பொருளாகிய இறை என்கிற பொருள் ஒன்றே ஒன்று. மறந்துடக்கூடாதுங்க, தலைவர்கள் பலர் அல்ல. தலைவன்னா ஒருத்தன்தான் தலைவன், எல்லாரும் தலைவர் அல்ல. தலைவர் அப்படின்னா ஒரே ஒருத்தர் தான். அந்த ஒருவன் யார் என்ற கேள்வி எழும்போது தான் ஒருத்தர் சிவபெருமான்னாரு, ஒருத்தர் திருமால்னாரு, ஒருத்தர் பிரமன் சொன்னார், ஒருத்தர் இந்திரன்னு சொன்னார், இன்னொருத்தங்க ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ அதில் தான் சிக்கல் இருக்குது. யாரை தலைவர்னு சொல்கிறது? ஏங்க இவரை சொல்கிறாரு, அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்லுவார், உங்களுக்கு தெரிஞ்சு. அப்போ இதில் மொத்தத்தில் யாரை சொல்வது அப்படின்னு கேள்வி கேட்டால், எவன் பிறப்பு இறப்பு இல்லாதவனோ அவனே தலைவன். அப்போ நீங்கள் சொல்லுகின்ற ஒரு தலைவர் பிறப்புக்கு உட்பட்டாரா இல்லையான்னு நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஃபார்முலா சொல்லியாச்சு, அதில் பொருந்து தான் வச்சுக்குங்க, பொருந்துலினா இறக்கி விட்டுறணும். நான் அதுக்கு தான் முதலே சொன்னேன், சைவ சித்தாந்தம் என்பது விருப்பு வெறுப்புகளை கடந்து இலக்கணம் என்னவோ அதை பொருத்தி பார்க்கணும். பொருந்துனா வச்சுக்கணும், பொருந்துலினா ஐயா கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறீங்களா, இல்லை நான் ரொம்ப நாளாக உங்களை தான் கும்பிட்டுருக்கிறேன், வேறு வழி இல்லை, மன்னிக்கணும், அது உங்களுக்கு அந்த இடம் பொருந்தில் கொஞ்சம் கீழே இறங்கி நீங்கள் நின்று தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எனக்கு பிடிச்ச தெய்வமாச்சே, என்னை காப்பாற்றின தெய்வம் இதுதானுங்க, என் காலங்காலமாக எங்கள் பரம்பரையாக அதை தாங்க கும்பிட்டுருக்குறோம், நீங்கள் புதுசாக வந்து ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னா நன்றி வணக்கம் அப்படின்னா அதை பிடிச்சிக்கணும், இதை விட்டுடணும், இதை பிடிச்சிக்கிட்டு அதை விடணும், ரெண்டில் ஏதோ ஒன்று தான் பண்ணணும். ரெண்டையும் இழுத்து கொண்டு போகிறது ஆக. ரெண்டு தலைவர் வேணால் வச்சுக்கிட்டுமா? அப்படி இருந்தால் அந்த நெறி சரியான நெறியாக இல்லை. எனவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன், இதுதான் சட்டம்.